பகல் நேரத்தில் வானத்தை நீங்கள் பாருங்க, வானம் ரொம்ப வெளிச்சமாக இருக்கும். அதுக்கான காரணம் சூரியன் ஒரு நட்சத்திரம். இது உருவாகிறதுக்கு காரணம் முன்னொரு காலத்துல இந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமான புகை மூட்டம் இருந்திருக்கு. அதுக்கு பேரு சோலார் நெபுலா. இந்த சோலார் நெபுலா மாதிரியான எக்கச்சக்கமான நெபுலாஸ் நம்மளுடைய யூனிவர்ஸ்ல இருக்கு. சில நெபுலாஸ்ல நம்மளுடைய ஒட்டுமொத்த சூரிய குடும்பத்தை வச்சாலே அது ஒரு புள்ளி மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். சில 6 ஒளியாண்டுகளும் பல 10 ஒளியாண்டுகளுக்கு மேலேயும் அகலம் இருக்கும். சில நெபுலால அதோடைய வேகம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு செகண்டுக்கு 1000 கிலோமீட்டருக்கு மேல கூட இருக்கலாம். ஒவ்வொரு துகள்களும் பரவக்கூடிய வேகம். ஸோ பல வகையில நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய நெபுலாக்கள் நம்மளுடைய யூனிவர்ஸ்ல இருக்கு. இப்போ நீங்க இந்த வீடியோல ஒவ்வொரு நெபுலாவையும், இம்பார்ட்டன்ஸான நெபுலாஸையும் சுத்தி பார்க்க போறீங்க. இப்போ நீங்க திரையில பார்க்கக்கூடிய வாகனம் நம்ம கற்பனையை உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டேஷன். இதன் மூலியமா நம்ம பல நெபுலாஸ்க்கு பயணம் பண்ணுவோம். ஒவ்வொரு நெபுலாஸுடைய தனித்தன்மைகளை நீங்க புரிஞ்சுக்க போறீங்க. வாங்க நம்ம மிகப்பெரிய நீளமான ஒரு பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் உங்க லோகபால கார்த்திகேயன். இது செனித் ஆஃப் சயின்ஸ். நம்மளுடைய மில்கிவே கேலக்சியில் சுமார் 7000 ஒளியாண்டுகள் தொலைவுல சாஜிட்டேரியஸ் அப்படின்ற ஒரு கான்ஸ்டலேஷன் இருக்கிற டைரக்ஷன்ல நம்ம பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கேஸ் கிளவுட் இருக்கும். இது விண்வெளியில கேஸ் அண்ட் டஸ்ட்டை ரொம்ப அதிகமா வச்சிருக்கக்கூடிய ஒரு நெபுலா. அந்த பகுதி தான் ஈகிள் நெபுலான்னு நம்ம சொல்லுவோம். இதோடைய வகை எமிஷன் நெபுலா அப்படின்ற ஒரு வகையில நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது அதுல இருக்கக்கூடிய ஹைட்ரோஜன் கேஸ் அது பக்கத்துல இருக்கக்கூடிய ரொம்ப சூடான இளமையான நட்சத்திரங்கள்ல அல்ட்ராவயலட் ரேடியேஷன் காரணமா ரொம்ப அயனைஸ் ஆகி குறிப்பிட்ட வேவ் லென்த்தை வெளிச்சமா வெளியிடும். அந்த வெளிச்சம் தான் நம்ம கண்ணுக்கு டெலஸ்கோப்ல தெரியக்கூடிய ரெட் அண்ட் ப்ளூ கலர். இந்த நெபுலாவுடைய சயின்டிபிக் நேம் M16. M அப்படின்றது மெசியர் கேட்டலாக்ல இது 16வது இடத்துல சேர்க்கப்பட்டதை நமக்கு குறிக்குது. 18ஆம் நூற்றாண்டுல சார்லஸ் மெசியர் வானத்துல காமெட்ஸை பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ அவருக்கு டெலஸ்கோப்ல காமெட் இல்லாத சில வெளிச்சத்தை இந்த கேட்டகரியில அவர் சேர்த்திருக்காரு. ஸோ அந்த 16வது இடத்தை நம்ம குறிக்கிறதுக்காக தான் M16 அப்படின்ற இந்த பேரை நம்ம வச்சிருக்கோம். அந்த காலத்துல அது ஒரு ஸ்டார் ஃபார்மிங் ரீஜியன் யாருக்குமே தெரியாது. அது வெறுமனே ஒரு மங்கலான ஒரு வெளிச்சம் மட்டும்தான். ஈகிள் நெபுலாவுடைய ஒட்டுமொத்த அளவு சுமார் 70 ஒளியாண்டுகள் இதோடைய அகலம். அந்த அளவை நம்ம வேற மாதிரி சொல்லணும்னா அந்த அகலத்துல ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு நம்ம வெளிச்சத்தோட, அதாவது ஒளியோட வேகத்துல நம்ம பயணம் பண்ணா அது ஒட்டுமொத்தமா கிடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 70 வருடங்கள் ஆகும். சோ அவ்வளவு பெருசு. இதோடைய மேஸுமே ரொம்ப ரொம்ப பெருசு தான். 10,000 சூரியன்களுக்கு சமமான மேஸ் இருக்கு. ஆனா இதுல இருக்கிறது கேஸ் அண்ட் டஸ்ட் மட்டும்தான். இந்த கேஸ் பெரும்பாலும் ஹைட்ரோஜன், ஹீலியம் அண்ட் கொஞ்சம் கார்பன், ஆக்சிஜன், நைட்ரஜன் மாதிரியான ஹெவி எலிமெண்ட்ஸ் இருக்கும். இந்த ஹெவி எலிமெண்ட்ஸ் எல்லாமே முன்னாடி வாழ்ந்த நட்சத்திரங்களுடைய சூப்பர்னோவா வெடிப்புல இருந்த சில எச்சங்கள் மட்டும்தான். இந்த நெபுலாவுல உள்ள கிராவிட்டி தான் ஒரு முக்கியமான ஒரு சக்தியா இருக்கு. கேஸ் கிளவுட்ஸ் ஒரே இடத்துல சீரா இருக்காது. சின்ன சின்ன டென்சிட்டி பிளக்சுவேஷன் கண்டிப்பா இருக்கும். இந்த பிளக்சுவேஷன்ஸ் டென்சிட்டி அதிகமா இருக்கக்கூடிய பகுதியில கிராவிட்டி மூலியமா மேலும் கேஸை இழுத்து அந்த இடத்துல கிராவிடேஷன் கொலாப்ஸ் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் நடக்குது. இந்த கொலாப்ஸ் ஒரு இன்ஸ்டன்ட் ப்ராசஸ் கிடையாது. ஆயிரக்கணக்கான, சில சமயம் லட்சக்கணக்கான ஆண்டுகளா இது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எடுத்து. ஈகிள் நெபுலாவை உலகம் முழுவதும் வச்சு அதோடைய ஸ்ட்ரக்சரை ஒன்று சேர்த்தா பில்லர்ஸ் ஆஃப் கிரியேஷன் சொல்லக்கூடிய அந்த அமைப்பு நமக்கு கிடைக்கும். இது உண்மையிலேயே ரொம்ப நீளமான அடர்த்தியான மாலிகுலர் கிளவுட்ஸ் அப்படின்றது முக்கியமானது. இந்த டஸ்ட் காலம் ஒவ்வொரு பில்லர்ஸும் பல ஒளியாண்டுகள் நீளத்துல இருக்கு. இந்த பில்லர்ஸ்ல நட்சத்திரங்கள் பிறக்கக்கூடிய அந்த ஈவெண்ட் ரொம்ப நடக்குது. இதை நம்ம புரோட்டோஸ்டெல்லர் கோர்ஸ்னு சொல்லுவோம். இந்த பில்லர்ஸ் உருவாக காரணம் ரேடியேஷன் பிரஷர். பக்கத்துல இருக்கக்கூடிய ரொம்ப யங் மேசிவ் ஸ்டார்ஸ் இன்ஸ்டன்டா அல்ட்ராவயலட் ரேடியேஷனை வெளிப்படுத்து. இந்த ரேடியேஷன் குறைந்த டென்சிட்டி கேஸை ரொம்ப வேகமா தள்ளிவிடும். அதிகமான டென்சிட்டி கேஸ் மட்டுமே மிச்சம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இந்த மீதம் இருக்கக்கூடிய டென்ஸ் கேஸ் தான் ஒரு காலம் மாதிரி நமக்கு தெரியுது. இந்த ப்ராசஸை போட்டோ எவாபரேஷன் நம்ம சொல்லுவோம். எவாபரேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கிறனால இது எவாபரேட் ஆகுது அப்படிங்கறது அர்த்தம். பட் இது டெம்பரேச்சர் மூலியமா கிடையாது, ரேடியேஷன் மூலியமா அங்க இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எல்லாமே அயனைஸ் ஆகி ஸ்பேஸுக்கு தள்ளப்படுது. பில்லர்ஸ் ஆஃப் கிரியேஷன்ல இருக்கக்கூடிய சின்ன பகுதிகளில் எவாபரேட்டிங் கேசியஸ் குளோபுலஸ் சொல்லக்கூடிய EGGS ஒரு சின்ன ஸ்ட்ரக்சரா இருக்கு. இது ரொம்ப ரொம்ப அடர்த்தியான கேஸ் நாட்ஸ். இதுக்குள்ள புரோட்டோஸ்டார்ஸ் உருவாகிட்டே இருக்கு. புரோட்டோஸ்டார் அப்படின்றது முழுமையா ஒரு நட்சத்திரமா மாறாம அது இன்னும் ஹைட்ரோஜன் ஃபியூல தொடங்காத
ஆனா கிராவிட்டி மூலியமா சுருங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட். புரோட்டோஸ்டார் உருவாகும் போது கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஹீட்டா மாறுது. அந்த ஹீட் புரோட்டோஸ்டாரை இன்ஃப்ராரெட் வேவ் லென்த்ல ரொம்ப பிரகாசமா காட்டு. அதனாலதான் விசிபிள் லைட்ல பார்க்க முடியாத பல புதுசா உருவாகக்கூடிய நட்சத்திரங்களை இன்ஃப்ராரெட் டெலிஸ்கோப் மூலியமா நம்ம பார்க்கிறோம். ஈகிள் நெபுலாவுடைய ஸ்பிட்சர் அண்ட் ஜேம்ஸ் வெப் உடைய பல அப்சர்வேஷன் இந்த ஹிடன் ஸ்டார்ஸ் உடைய ஃபார்மேஷனை ரொம்ப தெளிவா காட்டும். இந்த நெபுலாவுடைய மையத்துல NGC 6611 அப்படின்ற ஒரு ஓபன் ஸ்டார் கிளஸ்டர் இருக்கு. இந்த கிளஸ்டர்ல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாமே ஒரே கட்டத்துல ஒரே மாலிகுலர் கிளவுட்ல இருந்து உருவானது. ஆனா அதோடைய மாஸ் வெவ்வேறு விதமா இருக்கு. அதிக மாஸ் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ரொம்ப வேகமா எவால்வ் ஆகும். அது இன்டென்ஸ் ரேடியேஷன் அண்ட் ஸ்டெல்லர் வைன்ஸை வெளியிடக்கூடிய ஒரு நட்சத்திரமா இருக்கு. இந்த காற்று எல்லாமே நெபுலாவுடைய ஸ்ட்ரக்சரை இன்னும் மாத்து. ஸ்டெல்லர் வைண்ட் அப்படின்றது நட்சத்திரத்துல இருந்து வெளிப்படக்கூடிய சார்ஜ்டு பார்ட்டிகளுடைய ஸ்ட்ரீம். ரொம்ப மாஸ் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் இது ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும். இதோடைய வைண்ட், அதாவது இதோடைய காத்து எல்லாமே பக்கத்துல இருக்கக்கூடிய கேஸை கம்ப்ரஸ் பண்ணும். சில இடங்கள்ல இந்த கம்ப்ரஷன் புதிய நட்சத்திரங்களை ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு ட்ரிகரை கொடுக்கும். இந்த ட்ரிகர்டு ஸ்டார் ஃபார்மேஷன் அப்படின்றது சில இடங்கள்ல அதே காற்றுனால ஸ்டார் ஃபார்மேஷன் தடுக்கவும் பண்ணும். கேஸை நம்ம டிஸ்பிரஸ் செஞ்சு கொலாப்ஸ் ஆக முடியாத ஒரு நிலையில மாத்திரும் நம்ம எடுத்துக்கலாம். ஈகிள் நெபுலா அப்படிங்கிறது அதனால ஒரு டைனமிக் என்விரான்மெண்ட், ஒரே நேரத்துல ஸ்டார்ஸை உருவாக்குது, மற்ற இடங்கள்ல ஸ்டார் ஃபார்மேஷனை நிறுத்துது. இது ஒரு ஈக்குவலிபிரியம் சிஸ்டம் இல்ல, தொடர்ந்து மாறிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிசிக்கல் சிஸ்டம். நெபுலாவுடைய டெம்பரேச்சர் யூனிஃபார்மா இருக்காது. அயனைஸ்டு ரீஜியன்ஸ்ல டெம்பரேச்சர் சுமார் 10,000 கெல்வின் வரைக்கும் இருக்கும். ஆனா டென்ஸ் மாலிகுலர் கோட் அதோடைய டெம்பரேச்சர் 10 இருந்து 30 கெல்வின் மட்டும் தான் இருக்கும். இந்த கோல்டு ரீஜியன்ல தான் ஸ்டார் ஃபார்மேஷனுக்கு ரொம்ப ஏற்ற பகுதி. கோல்டா இருக்கக்கூடிய இடத்துல தான் கேஸ் பிரஷர் குறைஞ்சு கிராவிட்டி அங்க ஒரு முதன்மையான ஒரு இடமா, ஒரு வல்லமைப்படுத்த ஒரு பிசிக்கல் லாவா இருக்கும். கெமிக்கல் ப்ராசஸிங் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகை. டஸ்ட் கிரைன்ஸ் மாலிகுல்ஸ் உருவாக்குது. ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் டஸ்ட் சர்ஃபேஸ்ல சேர்ந்து H2 மாலிகுல்ஸ் ஆக்குது. மாலிகுலர் ஹைட்ரோஜன் தான் ஸ்டார் ஃபார்மேஷன் உடைய ஒரு அடிப்படை ஃபியூல்னு நம்ம சொல்லுவோம். மேலும் கார்பன் மோனாக்சைடு கேஸ் டென்சிட்டியை அண்ட் டெம்பரேச்சரை மெஷர் பண்ணக்கூடிய ஆஸ்ட்ரோனாமர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய டூலா இருக்கு, ஒரு கீயா இருக்கு. ஈகிள் நெபுலாவை நம்ம விசிபிள் லைட்ல பாக்குற போது அது ஒரு அழகான ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கலாம். ஆனா சயின்டிபிக் பார்வையில அது ரேடியேஷன் டிரான்ஸ்ஃபர், ஃப்ளூயிட் டைனமிக்ஸ், மேக்னட்டோ ஹைட்ரோடைனமிக், நியூக்ளியர் பிசிக்ஸ் இது எல்லாமே சேர்ந்து ஒரு லேப் மாதிரி இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்டு கூட இதுல ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. கேஸ் கிளவுட்ஸ் கொலாப்ஸ் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கேஸோட சேர்ந்து சுருங்குது. இது கொலாப்ஸ் ஸ்பீடை இன்னும் கண்ட்ரோல் பண்ணுது. இதோடைய டைம் ஸ்கேல கொஞ்சம் பார்க்க. ஈகிள் நெபுலால இருக்கக்கூடிய இப்ப நம்ம பார்க்குற ஸ்ட்ரக்சர் சில லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானது. பில்லர்ஸ் ஆஃப் கிரியேஷன் கூட நிரந்தரம் கிடையாது. சிமுலேஷன் படி பக்கத்துல இருக்கக்கூடிய மேசிவ் ஸ்டார் சூப்பர்னோவா ஆகும்போது இந்த பில்லர்ஸ் முழுமையா சிதறலாம். அந்த சூப்பர்னோவா ஷாக் வேவ் கேஸை தள்ளி ஸ்டார் ஃபார்மேஷனை ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம். ஆனா அதுவே முடிவு இல்லை. அந்த சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் தான் புதிய ஹெவி எலிமெண்ட்ஸை ஸ்பேஸ்ல இன்னும் அதிகமா பரப்பும். அந்த எலிமெண்ட்ஸ் அடுத்த தலைமுறை, அதாவது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஸ்டார்ஸை அண்ட் அதை சுத்தி பிளானட்ஸை உருவாக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கலாம். அதே சைக்கிள் தான் கேலக்சி முழுவதும் தொடர்ந்து நடக்குது. ஈகிள் நெபுலா ஒரு தனி ஆப்ஜெக்ட் மாதிரி இருந்தாலும் அது மில்கி வே கேலக்சியுடைய மிகப்பெரிய ஸ்டார் ஃபார்மிங் நெட்வொர்க். ஸ்பைரல் ஆர்ம்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிகுலர் கிளவுட்ஸ் இப்படி ஆயிரக்கணக்கான நெபுலாஸா இருக்கு. ஆனா எல்லாமே ஒரே ஸ்டேஜ்ல இல்ல, சில ஆரம்ப நிலையிலையும் சில முடிவுக்கு பக்கத்துல இருக்கு. ஈகிள் நெபுலா ஒரு பெஞ்ச்மார்க் ஆப்ஜெக்ட். விசிபிள், இன்ஃப்ராரெட், எக்ஸ்ரே அப்சர்வேஷன் இது எல்லாமே இதுக்கு பயன்படுத்தப்படுது. எக்ஸ்ரே அப்சர்வேஷன் மூலியமா இங்க இருக்கக்கூடிய யங் ஸ்டார்ஸை, அதாவது இளமையான நட்சத்திரங்கள்ல இருந்து வெளிவரக்கூடிய பல ஹை எனர்ஜி எமிஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இது ஸ்டெல்லர் மேக்னெட்டிக் ஆக்டிவிட்டி அண்ட் ஆக்ரேஷன் ப்ராசஸை இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு உதவுது. இந்த நெபுலாவை புரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சூரியன் எப்படி உருவா இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிற உதவும். 4.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய சூரிய குடும்பம் இது மாதிரியான ஒரு மாலிகுலர் கிளவுட்ல தான் பிறந்திருக்கும். அப்போ இருந்த என்விரான்மெண்ட் இப்போ ஈகிள் நெபுலால இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஈகிள் நெபுலா நமக்கு ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா காட்டுது. யூனிவர்ஸ்ல எதுவுமே ஸ்டாட்டிக் இல்ல. கிரியேஷன் அப்படின்ற வார்த்தை இங்க ஒரு ப்ராசஸ். அது மெதுவா பல பிசிக்கல் லாஸ்க்கு கட்டுப்பட்டு தான் நடக்கும். எந்த நோக்கமும் இல்லாம நடக்கும். ஆனாலும் அதோடைய விளைவு காரணமா நட்சத்திரங்கள், பிளானட்ஸ் இறுதியில அது ஒருவேளை உயிர்கள் வாழக்கூடிய ஒரு கிரகமா கூட உருவாக்கலாம். அந்த நெபுலா நம்ம இப்போ பார்க்கும்போது அது கடந்த காலத்துல எடுக்கப்பட்ட படமா இருக்கு. 7000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்க இருந்த நிலையை தான் இப்போ நம்ம பார்க்கணும். அங்க இப்போ என்ன வேணா நடந்திருக்கு. மேபி சில பில்லர்ஸ் இப்போ இல்லாம கூட போயிருக்கலாம். மேபி புதிய ஸ்டார்ஸ் இப்போ ஆல்ரெடி ஒரு மெயின் சீக்வன்ஸ்ல என்டரா இருக்கலாம். இதுதான் காஸ்மிக் ஸ்கேலோடைய உண்மைன்னு நம்ம சொல்லலாம். அப்சர்வேஷன் எப்பயுமே டிலே உடையதா இருக்கு. ஆனா பிசிக்ஸ் யூனிவர்ஸ்ல இங்கே நடக்கக்கூடிய லாஸ்
பூமியில இருக்கக்கூடிய லாஸ் மாதிரி தான் இருக்கும். ஈகிள் நெபுலா ஒரு ரிமைண்டர். யூனிவர்ஸ்ல மிகப்பெரிய விஷயங்கள் மிக மெதுவா ரொம்ப ரொம்ப மெதுவா நடக்குதுன்றத சொல்லுது. அந்த மெதுவான ப்ராசஸ்ல தான் காம்ப்ளெக்சிட்டியே உருவாகுது. ஒரு கிளவுட் கொலாப்ஸ் ஆகி அது ஒரு ஸ்டாரை உருவாக்கி அதை சுத்தி இருக்கக்கூடிய பிளானட்ஸை உருவாக்கி ஒரு நாள் லைஃப் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓரியன் நெபுலா பூமியிலிருந்து சுமார் 1300 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கு. இந்த நெபுலா பெரும்பாலும் ஹைட்ரஜன் வாயினால தான் இருக்கு. அதுல ஹீலியம், ஆக்சிஜன், கார்பன், நைட்ரஜன் மாதிரியான ஹெவி எலமெண்ட்ஸும் அதிகமா இருக்கிறத பார்த்திருக்கோம். இது எல்லாமே நட்சத்திரங்களுடைய உள்ள உருவானதுன்றது குறிப்பிடத்தக்கது. அதாவது ஓரியன் நெபுலாவை நம்ம பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி வாழ்ந்த நட்சத்திரங்களுடைய சாம்பலை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மேகத்துக்கு உள்ள வெப்பநிலை ஒரே மாதிரி இருக்குதானா? கண்டிப்பா இல்ல. சில இடங்கள்ல வெப்பநிலை -200 டிகிரி செல்சியஸ்க்கும், சில பகுதிகளில் நட்சத்திரங்கள் உருவாகிற அந்த ஆக்டிவிட்டி காரணமா ஆயிரக்கணக்கான டிகிரி செல்சியஸும் இருக்கு. இந்த வெப்ப மாறுபாடு தான் மேகத்தை சுருக்கி சில இடங்கள்ல அடர்த்தியாகவும் சில இடங்கள்ல அது விரிவடையவும் வைக்குது. பிசிக்ஸ்ல இத ஈர்ப்பு விசைன்னு சொல்லுவாங்க. தென் இத அழுத்த சமநிலைன்னு சொல்லுவோம். இந்த சமநிலை எப்ப மாறுதோ அந்த இடத்துல நட்சத்திரம் புதுசா உருவாக ஆரம்பிக்குது. ஓரியன் நெபுலாவுடைய மைய பகுதியில ட்ரபேசியம் அப்படின்ற ஒரு நட்சத்திர குழு இருக்கு. இந்த குழுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சூடான நட்சத்திரங்கள் ரொம்ப அதிகமா அதனுடைய அல்ட்ராவயலட் ரேடியேஷனை வெளிப்படுத்திட்டே இருக்கு. இந்த கதிர்வீச்சு சுத்தி இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வாயுவை கொஞ்சம் அயனைஸ் ஆகுது. இப்படி அயனையாகப்பட்ட ஹைட்ரஜன் மறுபடியும் அதனுடைய எலக்ட்ரானை அது மறுபடியும் அதை வெளிப்படுத்தும் போது அது சிவப்பு நிறத்தை வெளிப்படுத்துது. இந்த நெபுலா ரொம்ப ரொம்ப அழகா க்ளோ ஆகுது. இது வெறுமன ஒரு வார்த்தையில மட்டுமே அழகுன்னு சொல்ல முடியாது. இது ஒரு அணுனால இயற்பியல்னால ஏற்படக்கூடிய நேரடி விளைவுன்னு நம்ம சொல்லலாம். இந்த நெபுலாவில் ஆயிரக்கணக்கான இளம் நட்சத்திரங்கள் இருக்கு. அதுல பல இன்னும் முழுமையா உருவாகவே இல்லை. சில நட்சத்திரங்கள் அதை சுத்தி இருக்கக்கூடிய வாயு அல்லது தூசிய ஒரு டிஸ்க் மாதிரி உருவாக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை நம்ம புரோட்டோபிளானட்டரி டிஸ்க்னு சொல்லுவோம். இதே மாதிரியான ஒரு தட்டு நம்மளுடைய சூரிய குடும்பத்தை சுத்தியும் 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்திருக்கு. இந்த டிஸ்க்லவா பூமி, செவ்வாய், வியாழன் மாதிரியான கிரகங்கள் உருவாயிருக்கு. அதனால ஓரியன் நெபுலாவை பார்க்கறதன் மூலியமா நம்ம சொந்த சூரிய குடும்பத்துல இந்த சின்ன சின்ன கிரகங்கள் அப்போ எப்படி இருந்திருக்கு அப்படிங்கறத நம்ம ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. மனித வரலாறுல ஓரியன் ஒரு மிகப்பெரிய வழிகாட்டின்னு சொல்லலாம். பழைய நாகரிகத்துல இதை வச்சு அவங்க வழிகளை கண்டுபிடிக்கிறதுக்கும் காலங்களை கணக்கீடு பண்றதுக்கும் எல்லாத்துக்குமே இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்போ மனிதனுக்கு அந்த வெளிச்சம் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய ஒளி மேகம் என்னங்கிறது ரொம்ப ரொம்ப அழகா தெரிஞ்சிருச்சு. பட் அப்போ எந்த விதமான கருவிகளும் இல்லை. 20ஆம் நூற்றாண்டுடைய மிகப்பெரிய தொலைநோக்கி வந்த பின்னாடிதான் இந்த பிரம்மாண்டமான ஒளி மேகம் நட்சத்திரம் பறக்கிற ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை அப்படின்றது நமக்கு ரொம்ப தெளிவா தெரிய வந்துருக்கு. அதை தொடர்ந்து விண்வெளி தொலைநோக்கி கண்ணுக்கு தெரியாத அலைநீளங்களை இந்த நெபுலா எந்த அளவுக்கு வெளிப்படுத்துதுன்றத ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சது. அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய மறைஞ்சிருக்கக்கூடிய 100கணக்கான நட்சத்திரங்கள் அதுக்கு பின்னாடி கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இன்ஃப்ராரெட் அப்சர்வேட்டரிஸ் தூசிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மறைஞ்சிருக்கக்கூடிய இளம் நட்சத்திரங்கள் ரொம்ப அழகா வெளிப்படுத்துச்சு. எக்ஸ்ரே அப்சர்வேட்டரிஸ் ரொம்ப அதிக ஆற்றல் செயல்பாடுகள் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எங்க இருக்குன்றத ரொம்ப அழகா காட்டுச்சு. அது எந்த இடம் ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருக்குன்றத நமக்கு சொல்லி காட்டுச்சு. ஒவ்வொரு அலைநீளமும் ஓரியன் நெபுலாவுடைய வெவ்வேறு முகத்தை நமக்கு காட்டுச்சு. இதன் மூலியமா நட்சத்திரம் உருவாக்கக்கூடிய ஒரு அமைதியான நிகழ்வு கண்டிப்பா அமைதியா இருக்காதுங்கிறது நமக்கு தெரிய வந்தது. அது பல வெடிப்புகளாகவும் எக்கச்சக்கமான காற்றோட்டங்களாகவும் பல நமக்கு தெரியாத கதிர்வீச்சுகளாகவும் ரொம்ப சிக்கலான செயல்முறையாகவும் இருக்குதுன்றது நமக்கு தெளிவா தெரிய வந்திருக்கு. இந்த நெபுலால இருந்து வெளிவரக்கூடிய ஜெட்ஸ் பல ஒளியாண்டுகள் நீளமா தொடர்ந்து பயணிக்கும். இது புதுசா உருவாக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய துருவங்கள்ல இருந்து வெளிவரக்கூடிய ரொம்ப ரொம்ப அதிவேகமான வாயு ஓட்டங்கள்னு சொல்லலாம். இது நம்ம ஆஸ்ட்ரோபிசிக்கல் ஜெட்ஸ் கூட சொல்லலாம். இந்த ஜெட்ஸ் எல்லாமே அதை சுத்தி இருக்கக்கூடிய மேகத்தோட மோதும் போது ஹெர்பி ஹெரோ அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று உருவாகுது. இது நேரடியா நட்சத்திரத்துடைய உருவாக்கத்துடைய சக்தியை காட்டக்கூடிய ஒரு அடையாளங்கள்னு சொல்லலாம். ஓரியன் நெபுலா இன்னும் நம்ம பாக்குற நிலையில நிரந்தரமா இல்ல. சில மில்லியன் ஆண்டுகள்ல இந்த இளம் நட்சத்திரங்கள் கதிர்வீச்சுடைய எக்கச்சக்கமான வாயு முழுசையும் தள்ளி விட்டுரும். அப்போ அந்த ஒளிமேகம் மறைஞ்சு ஒரு திறந்த நட்சத்திர கூட்டமா மாறும். அதாவது இதை நம்ம ஓபன் ஸ்டார் கிளஸ்டர்னு சொல்லுவோம். அதாவது நம்ம இப்ப பார்க்கக்கூடிய அந்த அழகு தற்காலிகமானது. பிரபஞ்சத்துல எல்லாமே கண்டிப்பா மாற்றத்திற்கு உட்பட்டதா இருக்கு. அதுக்கு இது ஒரு சரியான சாட்சினே சொல்லலாம். இந்த ஒளி மேகத்தை பத்தி நம்ம இப்போ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டது ஒரு டெம்பரரியான ஒரு டேட்டான்னு சொல்லலாம். நீண்ட காலமா ரொம்ப நம்பகமான
அறிவியல் ஆய்வகங்கள் மூலியமா இதை நமக்கு தெரிய வந்திருக்கு. கிரவுண்ட் பேஸ்ட் டெலஸ்கோப், ஸ்பேஸ் டெலஸ்கோப் எல்லாமே ஒன்னா சேர்ந்து இந்த புரிதலை நமக்கு உருவாக்கி இருக்கு. நம்ம மில்கி வே கேலக்சியில கரோனா சாஜிட்டேரியஸ் ஸ்பைரல் ஆர்ம்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நெபுலால தான் இப்ப நம்ம சுத்தி பார்க்க போறோம். பூமியிலிருந்து சுமார் 7500 ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய நெபுலா, இது தூரம் காரணமா நம்ம பார்க்குற வெளிச்சம் இப்போ உருவான வெளிச்சம் கிடையாது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கிருந்து வெளிவந்த வெளிச்சத்தை இப்ப நம்ம பார்த்துருக்கோம். கரோனா நெபுலாவுடைய பரப்பளவு கிட்டத்தட்ட 300 ஒளியாண்டுகள். இது முழு ஓரியன் நெபுலாவை பல மடங்கு சாப்பிடுற அளவுக்கு இருக்கு. ஓரியன் நெபுலா பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஐகார்ட்ல இப்போ லிங்க் ஷோ ஆகலாம், நீங்க இதை ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு பாருங்க. இதோடைய மொத்த மாஸ் நம்ம இப்போ வரைக்கும் துல்லியமா கண்டுபிடிக்க முடியல, ஆனாலும் ரொம்ப அதிகமா இருக்கலாம். அதோடைய மாலிகுலர் கேஸையும் டஸ்டையும் நம்ம சேர்த்து பார்க்கும்போது ரொம்ப அதிகமான மாஸ் இருக்கலாம்ன்றது நமக்கு தெரிய வருது. இதுல பெரும்பாலும் இந்த மாஸுக்கான காரணம் ஹைட்ரோஜன் கேஸ், மாலிகுலர் ஹைட்ரோஜன், ஹீலியம் அண்ட் சிலிகேட் கார்பன், அதோடைய டஸ்ட் எல்லாமே இதை இன்னும் அதிகமான மாஸ் ஆக்குது. இந்த நெபுலாவுடைய உள்ள இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ஒரே மாதிரி இருக்குமானா அதுக்கு வாய்ப்புகள் இல்லை. டென்ஸ் மாலிகுலர் கிளவுடைய பகுதியில டெம்பரேச்சர் 10 இருந்து 30 கெல்வின் மட்டும்தான் இருக்கு. ஆனா பல நட்சத்திரங்கள் உருவாகக்கூடிய இடத்துல யூவி ரேடியேஷன் காரணமா அயனைஸ்டு கேஸ் டெம்பரேச்சர் சுமார் 8000 இருந்து 10,000 கெல்வின் அப்படின்ற அளவுக்கு கூடுது. இந்த டெம்பரேச்சர் கிரேடியன்ட் தான் கரோனா நெபுலாவை உள்ள இருக்கக்கூடிய பல வினோதமான நிகழ்வுகளுக்கான காரணமா இருக்கு. கரோனா நெபுலாவுடைய ஆர்பிட் அப்படின்னா அது ஒரு நம்ம பிளானட்டரி சிஸ்டம் மாதிரி எடுத்துக்க முடியாது. இது ஒரு கிராவிடேஷனலி பவுண்ட் கிளவுட் காம்ப்ளெக்ஸ். ஆனா பிசிக்ஸ் பேஸ்ட் மோஷன் இதுல கண்டிப்பா இருக்கு. கிராவிடேஷன் கொலாப்ஸ் மூலியமா இது உள்நோக்கி இழுக்கப்படுது. அதே நேரத்துல மிகப்பெரிய நட்சத்திரங்கள்ல இருந்து வரக்கூடிய ரேடியேஷன் பிரஷர் அண்ட் அங்க இருக்கக்கூடிய காற்றுடைய வேகம் காரணமா கேஸ் வெளிநோக்கி தள்ளப்படுது. இந்த விளைவுனால நெபுலா முழுவதுமே ஒரு சூப்பர்சோனிக் டர்புலன்ஸை உருவாக்குது. ஷாக் ஃப்ரான்ஸ், ஃபோட்டான் எவாபரேஷன் ஃப்ளோ, இந்த மாதிரியான பல விஷயங்கள் இங்க நடக்கிறத நம்ம நோட் பண்ணியிருக்கோம். இந்த நெபுலா ரொட்டேஷன் ஒரு நார்மலா ஒரு பிளானட்டோடைய ரொட்டேஷன் மாதிரி இருக்காது. ரேடியோ ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மூலியமா நம்ம பார்த்தபோது வெவ்வேறு பகுதிகள் வெவ்வேறு வெலாசிட்டியில நகர்றத நம்ம பார்த்திருக்கோம். இதோடைய இன்டர்னல் வெலாசிட்டி ஒரு செகண்டுக்கு 5 இருந்து 20 கிலோமீட்டர் அப்படின்றது நம்மளுடைய கால்குலேஷனுடைய ஒரு ஹைலைட்டா இருக்கு. இது பியூரா கிராவிடேஷனல் ரொட்டேஷன்ல இது ஸ்டெல்லர் ஃபீட்பேக்கும் டர்புலன்ஸ் உடைய ஆளுமையும் இதுல ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. இந்த நெபுலாவுடைய மையத்துல ஈட்டா கரோனா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டெல்லர் சிஸ்டம் இருக்கு. இதை நம்ம ஹைப்பர் மேசிவ் ஸ்டெல்லர் சிஸ்டம்னு சொல்லலாம். இந்த ஈட்டா கரோனா அப்படின்ற சிஸ்டம் மட்டுமே கிட்டத்தட்ட நம்ம சூரியனை 90 சூரியன்ல இருந்து 100 சூரியன் ஆக்கணும்னா அதோடைய மாஸ் எவ்வளவு இருக்குமோ அதுக்கு நிகரான மாஸ் இதுக்கு மட்டுமே இருக்கு. இதோடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் 35,000 கெல்வின் அப்படிங்கிறது நம்ம கணக்கு பண்ண ஒரு மிகப்பெரிய வேல்யூவா இருக்கு. இதோடைய வெளிச்சம் சூரியனோட 5 மில்லியன் மடங்கு ரொம்ப அதிகமா இருக்கலாம். இதோடைய ரேடியேஷன் அண்ட் இங்க இருக்கக்கூடிய அந்த காற்றுடைய வேகம் எல்லாமே இந்த கரோனா நெபுலாவுடைய பல பில்லர்ஸ், கேவிட்டிஸ் மாதிரியான பல விஷயங்களை உருவாக்கக்கூடிய ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இதை நம்ம பார்க்கணும்னா அது வெறுமனே ஆப்டிக்கல் மட்டும் போதாது. டஸ்ட் விசிபிள் லைட்டை அப்சர்வ் பண்றதுனால அதோடைய மல்டிவேவ் லென்த் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுட்டே ஆகணும். 1990களில் ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் மூலியமா ஆப்டிக்கலும் நியர் இன்ஃப்ராரெட்லயும் அந்த கரோனா நெபுலாவுடைய அயனைஸ்டு ரீஜியன்ஸை நம்ம ஹை ரெசல்யூஷன்ல பார்த்தோம். 2003 இருந்து 2020 காலகட்டத்தில் ஸ்பிட்சர் ஸ்பேஸ் டெலஸ்கோப் உடைய மிட் இன்ஃப்ராரெட்ல நம்ம பல போட்டோஸ்பியரை அங்க பல புரோட்டோஸ்டார்ஸ் இருக்கிறத நம்ம பார்த்தோம். 2022 இருந்து ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அதோடைய நியர் அண்ட் மிட் இன்ஃப்ராரெட் மூலியமா அங்க டஸ்டுக்குள்ள என்ன மறைஞ்சிருக்குன்றத நம்ம ரொம்ப அதிகமா பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணோம். ரேடியோ வேவ் லென்த்ல ஆல்மா மாதிரியான இன்டர்ஃபிரோமீட்டர்ஸ் அங்க இருக்கக்கூடிய மாலிகுலருடைய கேஸ் டைனமிக்ஸை மேப் பண்ணுச்சு. தென் இந்த இமேஜ்ல ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. ஹைட்ரஜன் ஆல்பா எமிஷன் மூலியமா இங்க இருக்கக்கூடிய அயனைசேஷன் ஸ்டேட், டென்சிட்டி, டெம்பரேச்சர் எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். CO HCN மாதிரியான மாலிகுலர் லைன்ஸ் மூலியமா கேஸுடைய மாஸ், அங்க நடக்கக்கூடிய கைனமெட்டிக்ஸ் எல்லாமே நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம். ப்ராப்பர் மோஷன் எல்லாமே நம்ம படிக்கிறதன் மூலியமா அந்த கேஸோடைய ஃப்ளோ, அதோடைய எவல்யூஷன் ட்ராக்க நமக்கு ரொம்ப அழகா சொல்லி காட்டியிருக்கு. இந்த நெபுலாவுடைய ஸ்டார் ஃபார்மேஷன் எப்படி ட்ரிகர் ஆகுறது அப்படிங்கிறது இன்னும் நமக்கு முழுமையா தெரியல. நெபுலாவுடைய மாஸ் எவ்வளவு பெர்சன்டேஜ்ல அது முழுக்க ஸ்டாரா மாத்துது
அது ஒரு நட்சத்திரத்தை உருவாக்குது. நம்ம கணக்கிடப்பட்டதுல 5-10% ரேஞ்சு இங்க நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஆனா எக்ஸாக்ட் வேல்யூ ரீஜியன் அங்க இருக்கக்கூடிய டஸ்டுடைய பல டென்சிட்டி மூலியமாகவும் அதோடைய எஃபெக்ட்ஸ் மூலியமாகவும் தான் மாறுபடும். ஃபியூச்சர்ல நம்ம JWST மூலியமா தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். இந்த கெர்வினா நெபுலாவுடைய புரோட்டோஸ்டெல்லர் டிஸ்கை நம்ம இன்னும் அதிகமாக பார்க்கணும். ரோமன் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அது ஃபியூச்சர்ல கண்டிப்பா வரும். அதோடைய ரொம்ப அகன்ற பார்வை கண்டிப்பா இன்ஃப்ராரெட் சர்வே மூலியமா அந்த ஸ்டார் ஃபார்மிங்கோடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நம்ம இன்னும் அழகா புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கிரவுண்ட் பேஸ்டு ELT அதோடைய இன்னொரு வேர்ஷன்ல இருக்கக்கூடிய அதோடைய பார்வை நமக்கு இன்னும் பல தகவல்களை கண்டிப்பா கொடுக்கும். கெர்வினா நெபுலா அப்படின்றது வெறுமனே ஒரு அழகான படமா மட்டும் பார்க்காம இது ஒரு பிசிக்ஸ் லேபா நம்ம பார்க்கணும். கிராவிட்டி, தெர்மோடைனமிக்ஸ், ரேடியேஷன் டிரான்ஸ்ஃபர், மேக்னட்டோ ஹைட்ரோடைனமிக்ஸ் இது எல்லாமே ஒரே இடத்துல நடக்குதுன்னா இது நம்ம ஒரு காஸ்மிக் சிஸ்டம்னு நம்ம எடுத்துக்கிறோம். இங்க நடக்கிற ஒவ்வொரு ரியாக்ஷனும் நம்ம கேலக்சியோடைய எதிர்கால ஸ்டெல்லர் பாப்புலேஷனை கண்டிப்பா இது நிர்ணயிக்கும். நம்ம பார்க்குற வெளிச்சம் ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி இல்லை. இது ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸோட ஒரு சின்ன ஃப்ரேம் மட்டும்தான். நட்சத்திரங்கள் உருவாகுது, அழியுது, மறுபடியும் அது நெபுலாவா மாறுது. இது ஒரு சைக்கிள். பில்லர்ஸ் ஆஃப் கிரியேஷன் அப்படிங்கிறது ஒரு தனி நெபுலா கிடையாது. அது ஈகிள் நெபுலா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் ஃபார்மிங் ரீஜியன்ல உள்ள இருக்கிற ஒரு டென்ஸான கேஸ் காலம்னு சொல்லலாம். இந்த ஈகிள் நெபுலா நம்ம மில்கிவே கேலக்சியில தான் இருக்கு. இது சாஜிட்டேரியஸ் கான்ஸ்டலேஷனுக்கு பக்கத்துல இருக்கு. கேலக்டிக் பிளானுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கு. நம்ம பூமியில இருந்து சுமார் இந்த ரீஜியனுடைய தூரம் 6500 ஒளியாண்டுகள். அதாவது இப்ப நம்ம பார்க்குற வெளிச்சம் 6500 வருடங்களுக்கு முன்னாடி அங்கிருந்து கிளம்பின ஒரு வெளிச்சம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வெளிச்சம் பூமிக்கு வர்றப்போ நம்ம மனிதனுடைய சிவிலைசேஷன் கூட இங்க உருவாகவே இல்லை. இந்த பில்லர்ஸ் ஆஃப் கிரியேஷனுடைய பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப சாலிடா தெரிஞ்சாலும் அது முழுசா ஒரு கேஸ் அண்ட் டஸ்ட்னால இருக்கு. அதுல முக்கியமான கேஸ்னா ஹைட்ரோஜன் கேஸ், அதுக்கப்புறம் ஹீலியம். அதோட மைக்ரோஸ்கோபிக் அளவுல சிலிகேட் டஸ்டும் அதோடைய கிரெயின்ஸும் ரொம்ப அதிகமா இருக்கு. கார்பன் பேஸ்டு மாலிகூல்ஸும் அதிகமா இருக்கு. இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கேஸா இருந்தா கண்டிப்பா அந்த ஸ்டார்ஸ் உருவாக முடியாது. அதனால டஸ்ட் தான் கேஸை கூல் பண்ணுது. கிராவிட்டிக்கு இது கொலாப்ஸ் ஆகிற அளவுக்கு ரொம்ப எனர்ஜி லாஸை கொடுக்குது. இந்த பில்லர்ஸ்ல ஒவ்வொன்றும் நம்மளுடைய சூரிய குடும்பத்தோட பல மடங்கு பெருசு. ஒரு சிங்கிள் பில்லரோட லென்த் சுமார் 4-5 ஒளியாண்டுகள். நம்ம சோலார் சிஸ்டம் உடைய அவுட்டர் பவுண்டரி அதாவது வுட் க்ளோடோட சேர்த்தாலும் ஒரு ஒளியாண்டுகள் கூட இருக்காது. ஸோ அதை விட ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கு. நம்ம சூரிய குடும்பம் அதுல இருந்தா பில்லருக்குள்ள வச்சா அந்த தூசிக்குள்ளதான் ஒரு தூசி இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் உருவானதுக்கான காரணம் கிராவிட்டி மட்டும் கிடையாது. ரேடியேஷன் ப்ரெஷர் கூட ஈக்குவாலிட்டி இம்பார்ட்டன்ட் ஈகிள் நெபுலாவை ரொம்ப ரொம்ப மைய பகுதியில் ஏற்கனவே உருவான ஒரு மேசிவ் ஸ்டார்ஸா இருந்திருக்கு. இந்த ஸ்டார்ல இருந்து வரக்கூடிய அல்ட்ராவயலட் ரேடியேஷன் சுத்தி இருக்கிற லோ டென்சிட்டி கேஸை ரொம்ப ஸ்லோவா தள்ளி விடுது. ஆனா டென்ஸ் ரீஜியன்ஸ் மட்டுமே ரெசிஸ்ட் பண்ணுது. அந்த ரெசிஸ்ட் பண்ற டென்ஸ் கேஸ் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த பில்லர்ஸ். ரேடியேஷன் கேஸை அயனைஸ் பண்ணும். அயனைஸ்டு கேஸ் ரொம்ப வேகமாக எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸ்லோவா பில்லரோட சர்ஃபேஸ்ல இருந்து கேஸ் கொஞ்சம் வேற மாதிரி மாறும். இந்த எக்ஸ்பிரஷன் ஸ்பீட் சுமார் 10 கிலோமீட்டர் ஒரு செகண்டுக்கு. இது ஹியூமன்ஸ் நம்ம ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா இது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் தான். ஆனால் ஆஸ்ட்ரோனாமிக்கல் ஸ்கேலில் அது ஒரு ஸ்லோவான ஒரு ப்ராசஸ். இந்த பில்லர்ஸோட அதுக்குள்ள ஒரு எக்ஸ்டர்னல் ரேடியேஷனுக்கு ஒரு ஷீல்ட் ஆகிற ஒரு ரீஜியனில் கேஸ் டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்குது. அங்கே கிராவிட்டியுடைய டாமினன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால கேஸ் கிளம்ஸ் கொலாப்ஸ் ஆகுது. அந்த கொலாப்ஸில் இருந்து தான் புது புது நட்சத்திரங்கள் உருவாகுது. இந்த ஸ்டாருக்கு சயின்டிஃபிக் டேர்ம் புரோட்டோஸ்டார். இன்ஃப்ராரெட் அப்சர்வேஷனில் இந்த பில்லர்ஸ்குள்ள எக்கச்சக்கமான சின்ன சின்ன புதிய உருவாக்கக்கூடிய நட்சத்திரங்களை நம்ம பார்த்துருக்கோம். முதலாக இந்த ரீஜியனை ரொம்ப டீட்டெயில்டாக அப்சர்வ் பண்ணது 1995 லான்ச் ஆன டெலஸ்கோப்பில். அதுக்கு முன்னாடியே கிரவுண்ட் பேஸ்டு டெலஸ்கோப் ஈகிள் நெபுலாவுக்குள்ள பல விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருக்கு. ஆனால் பில்லர்ஸை ரொம்ப ஐகானிக்காக இந்த உலகத்துக்கு காட்டினது ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் தான். 1995 ஹபிள் எடுத்த விசிபிள் லைட் இமேஜ் அந்த கேஸோட ஸ்ட்ரக்சரை ரொம்ப அழகாவே ரொம்ப கிளியராகவே காட்டியிருக்கு. அந்த இமேஜ் சயின்டிபிக் டேட்டா மட்டும் கிடையாது, அது இந்த ஒட்டுமொத்த ஆஸ்ட்ரோனாமியோடைய பப்ளிக் அண்டர்ஸ்டாண்டிங்கை ஒட்டுமொத்தமாக மாற்றின ஒரு இமேஜாக இருக்கு. அதுக்கு பின்னாடி இன்ஃப்ராரெட் அப்சர்வேஷன்ல இருந்து வந்தது
இன்ஃப்ராரெட்ல பார்க்கும்போது டஸ்ட்டுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் எல்லாமே ரிவீல் ஆச்சு. அதுல இருந்து ஒரு விஷயம் ரொம்ப கிளியர் ஆச்சு. பில்லர்ஸ் உடைய சர்ஃபேஸ்ல டிஸ்ட்ராக்ஷன் நடந்தாலும் அதுக்கு உள்ள கிரியேஷன் எந்த விதமான பாதிப்பு இல்லாம ரொம்ப அழகா போயிட்டு இருக்கும். ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, இந்த பில்லர்ஸ் என்ன இருக்கா அல்லது அழிஞ்சு போச்சா? இன்ஃப்ராரெட் அண்ட் எக்ஸ்ரே அதோடைய டேட்டா படி ஈகிள் நெபுலாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கலாம். அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல இருந்து வந்த ஷாக் வேவ் பில்லர்ஸை கண்டிப்பா ரொம்ப பாதிக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அந்த ஷாக் வேவ் எஃபெக்ட் நம்ம பூமிக்கு இன்னும் ஃபுல்லா ரீச் ஆகல. அதனால இப்ப நம்ம பார்க்குற பில்லர்ஸ் ஒரு பழங்கால வெளிச்சம் அப்படிங்கறனால ஃபியூச்சர்ல அது கிராஜுவலா டிசப்பியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நம்ம கண்ணுக்கு தெரியலாம். அது ஃபியூச்சர்ல. இந்த ஒட்டுமொத்த நெபுலாவுடைய சைஸ் சுமார் 70 ஒளியாண்டுகள். அது ரொம்ப ரொம்ப வேகமா எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதுக்குள்ள நூற்றுக்கணக்கான நட்சத்திரங்கள் ஆல்ரெடி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் ஃபியூச்சர்ல ஃபார்ம் ஆகும். அதுக்கான பொட்டன்ஷியல் ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு ஆவரேஜ் ஹியூமன் லைஃப் டைம்குள்ள இந்த சேஞ்சஸ் எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா பிசிக்ஸ் உடைய ஸ்கேல்ல இது ஒரு டைனமிக் என்விரான்மெண்ட். இப்போ ஒரு இமேஜினேஷன், ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டான ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட், வாயேஜர் 1 மாதிரியான ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் இந்த பில்லர்ஸ் ஆஃப் கிரியேஷனுக்கு போகணும்னா அதுக்கு சுமார் 70,000 ஆண்டுகள் அதுக்கு மேலே கூட எடுத்துக்கலாம். அதுவும் அதோடைய டிராவல் ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்போ நம்ம சொன்ன அந்த டைம்குள்ள வரும். நெபுலாவோட ஸ்ட்ரக்சர் கண்டிப்பா எவால்வ் ஆகிட்டே இருக்கும். இந்த பில்லர்ஸை பார்க்குறப்போ இது ஒரு கலையுடைய வெளிப்பாடு, இது ரொம்ப ஆர்டிஸ்டிக்கான ஒரு இமேஜ் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. அது கேஸ் டைனமிக்ஸ், ரேடியேஷன் ஃபிசிக்ஸ், கிராவிட்டி, தெர்மோடைனமிக்ஸ் எல்லாமே சேர்ந்து வேலை செய்கிற ஒரு மிகப்பெரிய லேபாக நம்ம பார்க்கணும். நட்சத்திரங்கள் எப்படி பிறக்குது, ஸ்டில்லர் ஃபீட்பேக் எப்படி என்விரான்மெண்ட்டை ஷேப்பாக ரொம்ப அழகாக பண்ணுது, இந்த பல கேள்விகளுக்கு ரொம்ப டைரக்டாக ஆன்சர் தர்ற இடம் தான் இது. இந்த பில்லர்ஸ் கிரியேஷன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறது சிம்பாலிசமாக இல்லை, ஃபிசிக்ஸ் இதை ரொம்ப அழகாக காட்டுது. ரோயிங் நெபுலா அப்படின்றது பூமியிலிருந்து சுமார் 2300 ஒளியாண்டுகள் தொலைவில் லைரா அப்படின்ற ஒரு கான்ஸ்டலேஷன்ல இருக்கு. இது எவ்வளவு தூரத்துல இருக்குன்றத நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா, ஒரு வெளிச்சம் அல்லது ஒரு லைட் பீம் ஒரு வருடத்துக்கு டிராவல் பண்ணக்கூடிய தூரம் 9.46 ட்ரில்லியன் கிலோமீட்டர். இதே மாதிரி இந்த எண்ணிக்கையை நீங்க 2300 மடங்குல பெருக்குனா கிடைக்கக்கூடிய தூரம் தான் ரோயிங் நெபுலாக்கு நமக்கு இருக்கக்கூடிய இடைப்பட்ட தொலைவு. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப தூரத்துல இருந்தாலும் அந்த சின்ன தொலைநோக்கிய மூலியமா நம்ம பார்த்தாலும் இதை நம்ம ஈஸியா பார்க்க முடியும். 1779 வருஷம் பிரெஞ்சு வானியலாளர் சார்லஸ் மெசியர் ஒரு சின்ன டெலஸ்கோப் வச்சு நெபுலாவை முதல் முறையா ஒரு பதிவு செஞ்சாரு. அவர் உருவாக்குன அந்த மெசியர் லிஸ்ட்ல இது 57வது இடத்துல இருக்கு. அதனால இதை நம்ம M57 இன்னொரு ஒரு பேரு வச்சிருக்கோம். அவர் பார்த்த காலத்துல இது ஒரு வளைய மாதிரியான ஒரு அமைப்புல தெரிஞ்சது. அதனால இதுக்கு ரோயிங் நெபுலா அப்படின்னு பேரு வந்துச்சு. உண்மையிலேயே இது வளையம் இல்ல, இது 3 டைமென்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு வாயு கோளம், அதாவது ஸ்பியர் ஷேப்ல இருக்கக்கூடிய 3 டைமென்ஷன் எலமெண்ட். நம்மளுடைய பார்வைக்கு இது வளையம் மாதிரி தெரியுது, அவ்வளவுதான் வித்தியாசம். ரோயிங் நெபுலா அப்படிங்கறது ஒரு பிளானட்டரி நெபுலா வகையை சேர்ந்தது. இதுக்கு கிரகங்கள் எந்த வகையான தொடர்பும் இல்லை இந்த பிளானட் அப்படின்னு அர்த்தத்துல. பழங்காலத்துல டெலஸ்கோப்ல பார்த்த போது இது யுரேனஸ் மாதிரியான ஒரு தோற்றத்துல இருந்திருக்கு. அதனால அதுக்கு இந்த பெயரை வச்சிருக்காங்க. உண்மையிலேயே இது ஒரு நட்சத்திரத்துடைய கடைசி இடம். ஒரு நட்சத்திரம் சூரியன் மாதிரி இருந்தா அது தன்னுடைய வாழ்க்கையில கடைசியில ரெட் ஜெயிண்டா மாதிரி அதோடைய வெளிப்புற அடுக்குகள் எல்லாமே மெதுவா விண்வெளிக்கு வெளியே தள்ளும். அந்த வாயுக்கள் எல்லாமே ஒன்னு சேர்ந்து ஒரு மேகம் மாதிரியான ஒரு அமைப்பு உருவாக்கும். அது நெபுலா. நடுவுல அந்த நட்சத்திரத்துடைய மையம் மட்டுமே மீதம் இருக்கும். அதை நம்ம ஒயிட் ட்வார்ஃப்னு சொல்லுவோம். அதாவது அங்க என்ன நட்சத்திரம் இருக்கோ அதோடைய வகையை நம்ம சொல்லுவோம். ரோயிங் நெபுலாவுடைய நடுவுல இருக்கக்கூடிய ஒயிட் ட்வார்ஃப் சுமார் சூரியனுடைய பாதியுடைய அளவுக்கு மட்டும்தான் மாஸ்ல இருக்கு. ஆனா அதோடைய அளவு பூமியோட ரொம்ப சின்னது. உதாரணத்துக்கு அது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அந்த எலமெண்ட்டை எடுத்தோம்னா அது பல டன் எடைக்கு சமமான வெயிட்ல இருக்கும். இவ்வளவு அடர்த்தியான ஒரு பொருள் அதோடைய மையத்துல அந்த ஒட்டுமொத்த நெபுலாவுமே கட்டுப்படுத்துற மாதிரி இருக்கு. நட்சத்திரத்துடைய வெளிப்புற அடுக்குகள் வெளியேறி சுமார் 6000 8,000 வருடங்கள் ஆயிருக்கலாம். இது விஞ்ஞானிகளுடைய கணக்கெடுப்பு. அதாவது அந்த பிரம்மாண்டமான வெடிப்பு நடந்த அந்த ஒரு தருணம் மனிதர்கள் பூமியில பழங்கால நாகரிகங்களை உருவாக்கிட்டு இருந்த காலம். அந்த காலத்துல வெடிச்சு வெளியேறின வெளிச்சம் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நெபுலாவுடைய பரப்பளவு சுமார் 1 ஒளியாண்டுகள் இதோடைய விட்டம். அதாவது
சுமார் 9.5 ட்ரில்லியன் கிலோமீட்டர். நம்மளுடைய சூரிய குடும்பத்துடைய விட்டம் தான் இது. ப்ளூட்டோ வரைக்கும் எடுத்தா இது சுமார் 0.001 ஒளியாண்டுக்கு கம்மியா தான் இருக்கும். அதாவது ரிங் நெபுலாவை நம்மளுடைய சூரிய குடும்பத்துல 1000 தடவை வச்சாலும் இன்னும் பல இடங்கள் மிச்சமா இருக்கும். இங்க இருக்கிற வாயுக்கள் முக்கியமா ஹைட்ரஜன், ஹீலியம், ஆக்சிஜன், நைட்ரோஜன், கார்பன் மாதிரியான மூலக்கூறுகள்னால உருவாயிருக்கு. நடுவில் இருக்கக்கூடிய ஒயிட் ட்வார்ஃப் நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப வெப்பமாகவும் இருக்கு. இதோடைய வெப்பநிலை சுமார் 1,00,000 டிகிரி செல்சியஸ். அந்த வெப்பத்திலிருந்து வெளிவரக்கூடிய அல்ட்ரா வயலட் வெளிச்சம் இந்த வாயுவை கொஞ்சம் க்ளோவாக்குது. இதனாலதான் அங்க பச்சை, நீலம், சிவப்பு மாதிரியான நிறங்கள் நமக்கு ஈஸியா பார்க்க முடியுது. பச்சை நிறம் பெரும்பாலும் 2 முறை அயனைஸான ஆக்சிஜனை இண்டிகேட் பண்ணுது. சிவப்பு நிறம் ஹைட்ரஜன்ல இருந்து வெளிவருது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீல நிறம் ஹீலியத்திலிருந்து வெளிவருது. இது எல்லாமே வெறுமன அழகுன்னு மட்டும் சொல்லக்கூடாது. இது ஒவ்வொன்றும் அங்க நடக்கக்கூடிய அணு அளவிலான செயல்பாடுகளா நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுது. இந்த நெபுலா இருக்கிறது சுமார் வினாடிக்கு 20 இருந்து 30 கிலோமீட்டர் வேகத்துல விரிவடையக்கூடிய இடம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம். அதாவது ஒவ்வொரு வினாடியும் அது ஒரு சின்ன நகரத்தோட அளவுக்கு ரொம்ப பெருசாகுது. இந்த வேகத்துல தொடர்ந்து இது எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்கு. இன்னும் சுமார் 10,000 இருந்து 20,000 ஆண்டுகளுக்குள்ள அது முழுவதும் டிசப்பியர் ஆயிரும், விண்வெளியில கரைஞ்சு போயிடும். அப்போ ரிங் நெபுலான்ற ஒரு அமைப்பு இருக்காது. ஆனா அதுல இருந்து வரக்கூடிய மூலக்கூறுகள் வேறு வேறு நட்சத்திரங்கள், சில கிரகங்களை கூட உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் விண்வெளியுடைய ரீசைக்ளிங் ப்ராசஸ். என்னதான் ரிங் நெபுலாவை நம்ம அந்த காலத்துல ஒரு சின்ன டெலஸ்கோப்ல பார்த்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணாலும் இப்ப இருக்கக்கூடிய டெலஸ்கோப் ஹபிள், ஜேம்ஸ் வெப், சுபரு, VLT மாதிரியான சக்தி வாய்ந்த டெலஸ்கோப் மூலியமா ரொம்ப அழகா பல இமேஜஸ் எடுத்திருக்கோம். ஹபிள் எடுத்த படங்கள்ல அது உள்ள இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான சின்ன சின்ன வாயுக்களுடைய ஃபிலமெண்ட்ஸை நம்மளால பார்க்க முடியுது. இது எல்லாமே நட்சத்திரம் இருக்கும்போது ஏற்பட்ட அந்த குழப்பத்தினால ஏற்பட்ட சுவடுகள் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. ரிங் நெபுலால ஒரே ஒரு நட்சத்திரம் தான் இருக்கு நமக்கு தெரிஞ்சு. அதுல மெயின் ஸ்டார் மட்டும் தான் இருக்கு. அது ஒயிட் ட்வார்ஃப் அப்படிங்கிறது நம்ம சில ஆய்வுகள் அதுக்கு சில துணை நட்சத்திரங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஆனா அது இன்னும் முழுமையா உறுதிப்படுத்தப்படல. இப்போ ஒரு கேள்வி, நம்மளோட மனிதர்கள் உருவாக்கின மிக வேகமான விண்கலம் மூலியமா அங்க போனா எத்தனை வருடங்கள் ஆகும்? இப்போ மனிதர்கள் அனுப்பின ரொம்ப ரொம்ப வேகமான ஸ்பேஸ் கிராஃப்ட்னா வாயேஜர் 1, இன்னொன்னு பார்க்கர் சோலார் ப்ரோப். அதிகபட்சமா மணிக்கு சுமார் 7 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல பயணம் பண்ணும். இந்த வேகத்துல போனாலும் நம்ம 2300 ஒளியாண்டுகள் கிராஸ் பண்றதுக்கு சுமார் 3 கோடி வருடங்கள் ஆகலாம். மனிதன வரலாறு விட ரொம்ப ரொம்ப பல மடங்கு நீண்ட காலம். இதனாலதான் இப்போதைக்கு ரிங் நெபுலா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பா மட்டும்தான் இருக்கு. ஆனா அங்க போய் நம்ம கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியாத ஒரு எல்லையில இருக்கு. இந்த நெபுலா நமக்கு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம், சூரியன் கூட ஒரு நாள் இந்த மாதிரி வெடிக்கலாம். இன்னும் சுமார் 5 பில்லியன் வருடங்கள்ல சூரியன் ரெட் ஜெயண்டா மாறும். சூரியனுடைய வெளிப்புற அடுக்குகள் விண்வெளியை நோக்கி சிதறடிக்கப்படலாம். நம்மளுடைய பூமி அதுல கண்டிப்பா அழிஞ்சு போகும். இறுதியில சூரியனும் ஒரு பிளானட்டரி நெபுலாவா மாறலாம். அதுக்கு நடுவுல ஒரு ஒயிட் ட்வார்ஃப் மட்டும் தான் மீதம் இருக்கும். அப்போ ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு விண்வெளியில, ஒரு கிரகத்துல நம்மள மாதிரியான வேற ஒரு சிவிலைசேஷன் நம்ம சூரியனுடைய ஒயிட் ட்வார்ஃப்ட பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ நம்ம விசிட் பண்ணக்கூடிய நெபுலாவோட பேரு ஹெலிக்ஸ் நெபுலா. இது அக்வாரிஸ் அப்படின்ற ஒரு கான்ஸ்டலேஷன்ல இருக்கு. வானத்துல இது ஒரு சின்ன ரீஜியன். இது நம்ம மில்கிவே கேலக்சிக்குள்ளதான் இருக்குன்றது குறிப்பிடத்தக்கது. ஆனா ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய பிளானட்டரி நெபுலால இது ஒண்ணு. இது நம்மளுடைய பூமியிலிருந்து சுமார் 655 ஒளியாண்டுகள் தூரத்துல இருக்கு. அதாவது அங்கிருந்து வர்ற வெளிச்சம் 655 வருடங்கள் பயணம் பண்ணி நம்மளுடைய கண்களுக்கோ அல்லது டெலஸ்கோப்கோ இது தெரியலாம். நம்ம ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டான ஸ்பேஸ் கிராஃப்ட்ல கூட அந்த தூரத்துக்கு நம்ம போகவே முடியாது. ஒருவேளை போனோம்னா மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும். இந்த நெபுலாவோட சயின்டிபிக் நேம் NGC 7293. இது ஒரு பிளானட்டரி நெபுலா. பிளானட் அப்படின்ற ஒரு பேர் இருக்கவட்டியும் அந்த நெபுலால பிளானட் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் பிளானட்டுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. பழங்காலத்தில் இருக்கக்கூடிய விண்வெளி ஆராய்ச்சி அறிஞர்கள் அவங்களுடைய டெலஸ்கோப்ல பார்க்கும்போது இது ஒரு கிரகம் மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சோ அதனால இதை நம்ம பிளானட்டரி நெபுலான்னு நம்ம சொல்றோம். ஹெலிக்ஸ் நெபுலா உருவானது எப்படி? ஒரு பிரம்மாண்டமான ஒரு நட்சத்திர வெடிப்பு நடக்கணும்னா அங்க ஒரு நட்சத்திரம் கண்டிப்பா இருக்கணும். இந்த இடத்துல முன்னாடி நம்மளுடைய சூரியன் மாதிரியான ஒரு மாஸ் ஸ்டார் இருந்திருக்கணும். சுமார் 5 இருந்து 6 பில்லியன் வருஷத்துக்கு அது தொடர்ந்து வாழ்ந்திருக்கலாம். அந்த நட்சத்திரத்துடைய மையத்துல ஹைட்ரஜன் ஃபியூல் ஸ்லோவா பர்ன் ஆயிட்டே இருந்திருக்கு. எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆயிட்டே இருந்திருக்கு. பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருந்திருக்கும். இது மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். அதை தொடர்ந்து ஹைட்ரஜன் முடிஞ்சதும் ஹீலியம் பர்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார் எக்ஸ்பேண்ட் ஆகி ரெட் ஜெயண்ட் ஸ்டேட்டுக்கு போயிடும். அப்போ அந்த நட்சத்திரம் ரொம்ப பெருசாகி
மெர்க்யூரி, அதாவது ஒருவேளை அது நம்ம சூரிய குடும்பத்தில் இருந்துச்சுன்னா புதன், வீனஸ், நம்ம பூமி மாதிரியான பல கிரகங்களை உள்ளே இழுத்துருக்கோம். அந்த அளவுக்கு அது வளர்ந்துருக்கும். அந்த ஸ்டேஜில் தான் அந்த நட்சத்திரம் தன்னுடைய வெளிப்புற அடுக்க ஸ்பேஸுக்கு தள்ளி இருக்கு. ஸ்லோவா அது அதோடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்கு. ரேடியேஷன் ப்ரெஷர்ஸ் எல்லாமே சேர்ந்து கேஸ் அண்ட் டஸ்டா வெளியே போச்சு. இதை தான் நம்ம ஹெலிக்ஸ் நெபுலாவுடைய பர்த்னு சொல்லலாம். இந்த எக்ஸ்ப்ளோஷன் ஒரு படம் மாதிரி திடீர்னு ஒரு பிளாஸ்ட் மாதிரி நடக்கல. இது ஸ்லோவான ப்ராசஸ். thousands of yearsல சுமார் 10,000 வருடங்களுக்கு முன்னாடி இது மாதிரி நடந்திருக்கலாம். அந்த கேஸ் வெளியேற்றக்கூடிய அந்த கேஸ் எஜெக்ஷன் ப்ராசஸ் நடந்திருக்கலாம்னு நம்ம கணிச்சிருக்கோம். இப்போ அந்த நட்சத்திரத்தோட கோர் மட்டும் தான் மிச்சமா இருக்கு. அதுதான் நம்ம பார்க்குற ஒயிட் ட்வார்ஃப். சைஸ் பூமி மாதிரி இருக்கும், மாஸ் சூரியன் மாதிரி இருக்கு, டென்சிட்டி நம்ம நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த ஒயிட் ட்வார்ஃபோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் சுமார் 1,00,000 கெல்வின். ரொம்ப ரொம்ப ஹாட். அந்த ஹீட் சுத்தி இருக்கக்கூடிய எல்லா கேஸையுமே அயனைஸ் பண்ணுது. அப்படி அயனியாக்கம் செய்யறனால தான் அந்த நெபுலா ரொம்ப அழகா வெளிச்சமா க்ளோவா இருக்கு. ஹெலிக்ஸ் நெபுலால முக்கியமா இருக்கக்கூடிய கேசஸ் ஹைட்ரஜன், ஹீலியம், ஆக்சிஜன், நைட்ரோஜன். ஆக்சிஜன் அயனைசேஷன் ஆகிறதுனால தான் ப்ளூ அண்ட் கிரீன் கலரை உங்களால பார்க்க முடியுது. ஹைட்ரஜன் எமிஷன்னால தான் அங்கு ரெட் கலர் நமக்கு அதிகமா தெரியுது. அதனால டெலஸ்கோப் இமேஜ்ல இந்த கலர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு ரொம்ப அழகா வெளிப்படுது. இந்த நெபுலாவுடைய ரியல் சைஸ் சுமார் 2.5 இருந்து 3 ஒளியாண்டுகள், அவ்வளவுதான். அதாவது நம்ம சோலார் சிஸ்டம் இதுக்குள்ள போட்டா ஒரு சின்ன டஸ்ட் பார்ட்டிகல் மாதிரி தான் இருக்கும். சோலார் சிஸ்டமுடைய அவுட்டர் லிமிட் வூட் கிளவுட் அது 1 ஒளியாண்டுகள் மட்டும்தான். அது கூட இல்லை, அதை விட ஹெலிக்ஸ் நெபுலா ரொம்ப பெருசு. இப்போ இந்த நெபுலா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு. சுமார் ஒரு செகண்டுக்கு 20 இருந்து 30 கிலோமீட்டர் அப்படின்ற வேகத்துல. ஒவ்வொரு செகண்டும் 20,000 மீட்டருக்கு மேல அதோடைய கேஸா வெளிப்புறத்தை நோக்கி நகர்த்திக்கிட்டே இருக்கு. ஸ்பெக்ட்ரோஸ்கோபி யூஸ் பண்ணி சயின்டிஸ்ட் இந்த ஸ்பீடை மெஷர் பண்ணாங்க. டாப்லர் ஷிஃப்ட் மூலியமா இந்த ஸ்பீடையும் சைஸையும் வச்சு அதோடைய ஏஜை கால்குலேட் பண்ணாங்க. அப்படி பார்த்தா இது 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வெடிச்ச ஒரு வெடிப்பா இருந்திருக்கலாம். ஹெலிக்ஸ் நெபுலாவை ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணது 1824 கால் அப்படின்ற ஒரு விஞ்ஞானி. அதை தொடர்ந்து வில்லியம் ஹேர்ஷெல் ஸ்டடி பண்ணாரு. மாடர்ன் ஏரால ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் ரொம்ப டீட்டெயிலான இமேஜ் எடுத்து கொடுத்துச்சு. 2000 காலகட்டங்களில் ஹபிள் எடுத்த போட்டோஸ் ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கு. நெபுலாவுக்குள்ள ஆயிரக்கணக்கான ஒரு காமெட்ரி நாட்ஸ் இருக்கு. அதாவது சின்ன சின்ன டஸ்ட் கேஸ் கிளம்ப்ஸ். அதாவது அதுக்கு தலையும் இருக்கு, டெய்லும் இருக்கு, ஒரு காமெட் மாதிரி. ஒவ்வொன்றும் சூரிய குடும்பத்துடைய சைஸுக்கு ஈக்குவலா இருக்கலாம். அதோடைய சென்டர்ல இருக்கக்கூடிய ஸ்டார்ல இருந்து வர்ற ரேடியேஷன் அந்த நாட்ஸுக்கு ஒரு டெய்ல கிரியேட் பண்ணுது. ஹெலிக்ஸ் நெபுலால 20,000க்கும் மேற்பட்ட நாட்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருக்கு. பட் அதுக்கு மேற்பட்ட நாட்ஸ் கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுமானமே இருக்கு. ஏன்னா சில நாட்ஸ் ரொம்ப ரொம்ப குட்டியா இருக்கலாம், நம்ம கண்ணுக்கு தெரியாம கூட இருக்கலாம். அதை தொடர்ந்து இன்னும் விஞ்ஞானிகள் கவனிச்சுட்டே இருக்காங்க. ஹெலிக்ஸ் நெபுலாக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காமெட்ரி நாட்ஸ் வெறும் அழகுக்காக உருவான ஸ்ட்ரக்சர் கிடையாது. இது ஒரு பிசிக்கல் ப்ராசஸ் உடைய ரிசல்ட். அந்த கேஸ் கிளம்ப்ஸ் ஆரம்பத்துல ரொம்ப ஸ்மூத்தா அந்த நெபுலாவுடைய மெட்டீரியல்ஸ்ல இருந்திருக்கும், அங்க இருந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ரேடியேஷன் ப்ரெஷர், ஷாக் வேவ்ஸ், இன்ஸ்டபிலிட்டி இது எல்லாமே சேர்ந்து அந்த டென்ஸான ஒரு பகுதி உருவாயிருக்கும். ஒவ்வொரு நாட்ஸ்லயுமே ஹைட்ரஜன் மாலிகூல்ஸ், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், ஹெவி எலமெண்ட்ஸ் எல்லாமே கலந்துருக்கு. டெம்பரேச்சர் சுமார் 100 இருந்து 1000 கெல்வின் இருக்கலாம். அதை சுற்றி இருக்கக்கூடிய கேஸ் ரொம்ப ஹாட்டா இருக்கு. ஆனா இந்த நாட்ஸ் ரொம்ப கூலிங்கா இருக்கு அதை கம்பேர் பண்ணும்போது. அதனாலதான் அது அங்க சர்வே ஆக முடியுது. இந்த நாட்ஸ் உடைய ஃபியூச்சர் ஒரு அபாயமான ஒண்ணு. அதாவது டிசால்வ் ஆகிட்டே இருக்கும் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்ல. அதாவது பல லட்சக்கணக்கான வருடங்கள்ல கண்டிப்பா அது டிசால்வ் ஆகும். ஸ்லோவா விண்வெளியில அது கலந்துரும். அப்போ இதுல இருக்கக்கூடிய கார்பன், ஆக்சிஜன், நைட்ரோஜன் எல்லாமே அடுத்த தலைமுறை நட்சத்திரங்களை உருவாகிறதுக்கான ஒரு ரா மெட்டீரியல்ஸா மாறும். இதுதான் காஸ்மிக் ரீசைக்ளிங். ஒரு நட்சத்திரம் சாகுது, அதோட மெட்டீரியல்ஸ் ஸ்பேஸ்ல போகுது. அந்த மெட்டீரியல்ஸ்ல இருந்து புது புது நட்சத்திரங்களும் கிரகங்களும் உருவாகுது. நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கார்பன், கால்சியம், அயான் எல்லாமே இந்த ஒரு காலத்துல இந்த மாதிரியான ஒரு நட்சத்திர வெடிப்புனால உருவாயிருக்கு. ஹெலிக்ஸ் நெபுலா மாதிரியான சிஸ்டம்ல தான் நம்மளுடைய சூரிய குடும்பமும் உருவாயிருக்கலாம். ஹெலிக்ஸ் நெபுலாவுடைய 3D ஸ்ட்ரக்சர் பிளாட் ரிங் இல்ல, அது ஒரு திக்கான டாரஸ் மாதிரி, அதாவது பைபோலார் ஸ்ட்ரக்சர். கம்ப்யூட்டர் சிமுலேஷன் யூஸ் பண்ணி பார்த்தா சயின்டிஸ்ட் அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. நம்ம ஆங்கிள் பார்த்தா அது ஒரு கண்ணு மாதிரி தெரியும். இஃப் சைட்வேஸ்ல பார்த்தா, இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா அது ஒரு வண்ணத்து பூச்சியோடைய ஷேப்ல இருக்கும். இன்ஃப்ராரெட் அப்சர்வேஷன் ஸ்பிட்சர் ஸ்பேஸ் டெலஸ்கோப் யூஸ் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம். கூல் டஸ்ட் அந்த ரொம்ப கூலிங்கான அந்த ரீஜியன்ஸை நம்ம பார்க்க முடியுது. ரேடியோ டெலஸ்கோப்பை வச்சு மாலிகுலர் கேஸை மெஷர் பண்ண முடியுது. ஒவ்வொரு வேவ் லென்த்தும் டிஃப்ரெண்டான இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. அயனைஸ்டு கேஸ் நம்ம கண்ணுக்கு தெரியுது, டஸ்ட் இன்ஃப்ராரெட்ல மட்டும் தான் தெரியுது. மாலிகூல்ஸ் ரேடியோ மூலியமா நம்ம பார்க்க முடியும். ரொம்ப ஹாட்டான ரீஜியன்ஸை நம்ம அல்ட்ராவைலட் மூலியமா மட்டும்தான் பார்க்க முடியும். இதெல்லாமே கம்பைன் பண்ணி நம்ம ரியல் பிக்சரை பார்க்கும்போது அதோடைய பிரம்மாண்டமான வெளிப்பாடு நமக்கு தெரியுது. ஹெலிக்ஸ் நெபுலாவுடைய சென்ட்ரல் ஒயிட் ட்வார்ஃப் கிராவிட்டி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரு டீஸ்பூன் மெட்டீரியல் எடுத்தா
பூமியில இருக்கக்கூடிய டென்ஸ் ஆஃப் வெயிட்டுக்கு ஈக்குவலா இருக்கு. ஒருவேளை சில பில்லியன் அல்லது மில்லியன் வருடங்கள் கழிச்சு அங்க புதிய நட்சத்திரங்கள் உருவாகலாம், அதை சுத்தி கிரகங்கள் உருவாகலாம். பட் நம்ம அதை தொடர்ந்து நம்ம கவனிச்சுட்டே இருக்கணும். இப்போ ஒருவேளை நம்ம அந்த மிகப்பெரிய வெடிப்பு நோக்கி போனோம்னா டாரஸ் அப்படின்ற ஒரு கான்ஸ்டலேஷன்ல சுமார் 66,500 ஒளியாண்டுகள் தூரத்துல நம்ம பயணம் பண்ணணும். ஒளியோடைய வேகத்துக்கு பயணம் பண்ணோம்னா நம்ம அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்கே கிட்டத்தட்ட 66,500 ஆண்டுகள் ஆகும். அங்க ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் ஒண்ணு உங்களால பார்க்க முடியும். அது கிராப் நெபுலா. ஒளி ஒரு வினாடிக்கு சுமார் 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துக்கு பயணம் பண்ணும். அந்த வேகத்துல போனாதான் நம்ம அந்த இடத்துக்கு அந்த குறிப்பிட்ட வருடத்துக்கு போய் சேர முடியும். இப்ப நம்ம பாக்குற இந்த கிராப் நெபுலாவுடைய ஸ்டேஜ் இப்ப நடந்ததில்லை. அது ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி ஏற்பட்ட அந்த காட்சியை தான் இப்ப நம்ம பார்க்கறோம். சோ இது கடந்த காலத்துடைய படம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட கிபி 1054வது வருஷம் பூமியிலிருந்து வானத்தை பார்த்த எல்லாருமே வானத்துல ஒரு புதிய ஒரு வெளிச்சத்தை பார்த்தாங்க. அது பகல் நேரத்திலயும் ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. இரவு நேரம் மட்டும் இல்லாம சூரியன் இருக்கும்போது அந்த வெளிச்சம் மறையவே இல்லை. சைனா, ஜப்பான், அரபு நாடுகள்ல இருந்த வானியலாளர்கள் அதை துல்லியமா பதிவு பண்ணாங்க. அந்த வெளிச்சம் 2 வருஷத்துக்கு மேல வானத்துல இருந்துச்சுனோ அது இன்னொரு ஒரு நட்சத்திரம், அதாவது இன்னொரு ஒரு சூரியன் அப்படிங்கறத நமக்கு சொல்ற மாதிரி இருந்துச்சோ அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு சாதாரணமான நட்சத்திரத்தை வெடிப்பில்ல, அது ஒரு பிரம்மாண்டமான நட்சத்திரத்துடைய சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன். ஒரு பெரிய நட்சத்திரம் கோடிக்கணக்கான வருடங்களா ஹைட்ரஜனை ஹீலியமாவும், ஹீலியம் கார்பனாவும், கார்பனை ஆக்சிஜனாவும் மாத்திக்கிட்டே இருக்கும். இது எனர்ஜியை உருவாக்கும். இந்த ப்ராசஸ்க்கு பேரு நியூக்ளியர் ஃபியூஷன் பேரு. இந்த எனர்ஜி தான் அந்த நட்சத்திரத்தை உள்ளுக்குள்ள சுருங்காம தடுத்து நிக்குது. ஒரு நாள் அந்த ஃபியூல் எல்லாமே முடிஞ்சிடும். அப்ப கிராவிட்டி டாமினேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். நட்சத்திரம் தன்னுடைய சொந்த எடையில உள்ளுக்குள்ள சுருங்க ஆரம்பிக்கும். அந்த சுருக்கம் ஒரே நொடியில நடந்து அடுத்த நொடியில ஒரு மிகப்பெரிய வெடிப்பா மாறும். அதுதான் சூப்பர்னோவா. கிராப் நெபுலா உருவானது அப்படிப்பட்ட ஒரு சூப்பர்னோவா வெடிப்புல இருந்துதான். அந்த வெடிப்புல நட்சத்திரத்தோட வெளிப்புற அடுக்குகள் வினாடிக்கு 1000 இருந்து 2000 கிலோமீட்டர் வேகத்துல எல்லா திசைகள்லயும் பறந்திருக்கும். அந்த பறவக்கூடிய வேகம் எப்பயுமே நிக்கல. கிராப் நெபுலா ஒவ்வொரு வருஷமும் விரிவாகிட்டே இருக்கு. இப்போ கிராப் நெபுலாவுடைய விட்டம் சுமார் 16 ஒளியாண்டுகள். அதாவது ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் ஒளியோட வேகத்துக்கு போனோம்னா 16 வருஷம் ஆகும். நம்ம சூரிய குடும்பம் இதுக்குள்ள வச்சோம்னா ஒரு தூசிக்கு சமமா இருக்கும். சூரியன்ல இருந்து ப்ளூட்டோ வரையும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அதோடைய அளவுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. இந்த நெபுலா முழுக்க ஹைட்ரோஜன், ஹீலியம், ஆக்சிஜன், நைட்ரோஜன், கார்பன், சல்பர், அயன் மாதிரியான பல எலிமெண்ட்ஸை வச்சிருக்கு. இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே அந்த பழைய நட்சத்திரத்துக்குள்ள இருந்து நியூக்ளியர் ஃபியூஷன்ல உருவானது. அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கால்சியம், நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய அயான், நம்ம மூச்சு காத்துல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எல்லாமே இந்த மாதிரியான ஒரு சூப்பர்னோவாவுடைய விளைவுன்னு நம்ம பல இடங்கள்ல ஒத்துட்டே ஆகணும். கிராப் நெபுலாவுடைய நடுவுல ஒரு அடர்த்தியான ஒரு பொருள் இருக்கு. அதுக்கு பேரு நியூட்ரான் ஸ்டார். அந்த பழைய நட்சத்திரத்துடைய மையம் வெடிப்புக்கு பின்னாடி அந்த மையம் மட்டுமே சுருங்கி பூமி அளவுக்கு சமமான ஒரு பந்து மாதிரியான ஒரு அமைப்பை உண்டாக்கி இருக்கு. ஆனா அதோடைய மாஸ் சூரியனோட ரொம்ப அதிகம். இந்த நியூட்ரான் ஸ்டார் ஒரு பல்சரா மாறி இருக்கு. அது ஒரு வினாடிக்கு சுமார் 30 முறை ஒவ்வொரு சுழற்சியும் ரேடியோ வேவ்ஸ், எக்ஸ்ரேஸ், காமரேஸ் மாதிரியான பல ரேஸை வெளியே அனுப்புது. பூமியில இருந்து பார்த்தா அது ஒரு நிலையான ஒரு துடிப்பு மாதிரி தெரியும். அதனாலதான் அதுக்கு பல்சர்னு நம்ம பேர் வச்சிருக்கோம். அந்த பல்சரை சுத்தி இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு பூமியுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய கம்பேர் பண்ணும்போது கோடிக்கணக்கான மடங்கு ரொம்ப அதிக சக்தி வாய்ந்ததா இருக்கு. அந்த ஃபீல்டில் சிக்கி இருக்கக்கூடிய சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் ஒளியுடைய வேகத்துக்கு கொஞ்சம் பயணம் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த பார்ட்டிகல்ஸ் நெபுலாவுக்குள்ள போய் கேஸை தோண்டி க்ளோயிங்கான ஃபிலமெண்ட்ஸை உருவாக்குது. கிராப் நெபுலாவை டெலஸ்கோப்ல முதல் முறையா 18ஆம் நூற்றாண்டுல தான் நம்ம பார்த்தோம். அதுக்கு பின்னாடி பல அப்சர்வேட்டரிஸ் பல வேவ் லென்த்ல அதை ஆய்வு பண்ணுச்சு. விசிபிள் லைட்ல நரம்பு மாதிரியான ஃபிலமெண்ட்ஸ் தெரியும். எக்ஸ்ரேல எனர்ஜி வேவ்ஸ் ரொம்ப அழகா தெரியும். இன்ஃப்ராரெட்ல டஸ்ட் கிளவுட்ஸ் ரொம்ப தெளிவா தெரியும். ரேடியோல மேக்னெட்டிக் ஸ்ட்ரக்சரை நம்ம ரொம்ப அழகா பார்க்க முடியும். ஒரே பொருள் ஆனா பல அடுக்குகள் இருக்கு. இந்த நெபுலாவுக்குள்ள இருக்கக்கூடிய கேஸ் நாட்ஸ் எதிர்காலத்துல ஒரு புதிய நட்சத்திரங்களையோ சில நட்சத்திரங்களையோ உருவாக்கக்கூடிய விதைகள் மாதிரி மாறும். இப்போ அது ஒரு எக்ஸ்ப்ளோஷனோட ஒரு சின்னமா தெரிஞ்சாலும் உண்மையிலேயே அது ஒரு ஃபியூச்சர் ஸ்டார் ஃபேக்டரி. இப்போ நம்ம ஃபாஸ்டஸ்ட் ஸ்பேஸ் கிராஃப்டை எடுத்துட்டோம். அதாவது ரொம்ப வேகமாக போகக்கூடிய ஸ்பேஸ் கிராஃப்டில் கிராப் நெபுலாவை நோக்கி போனோம்னா லட்சக்கணக்கான வருஷங்கள் ஆகும். மனித வரலாறு முழுசா முடிச்சா கூட அந்த பயணம் முடியாது. அதாவது இந்த நெபுலா நம்ம வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பொருள். காலப்போக்கில் கிராப் நெபுலா மெதுவா டிஃப்யூஸ் ஆகி அது இன்டர்ஸ்டெல்லர் மீடியம்ல கலந்துரும். அந்த கேஸ், டஸ்ட், எலிமெண்ட்ஸ் எல்லாமே புதுசா சில நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் உருவாக்கக்கூடிய ஒரு அடிப்படையான
நம்ம முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வைக்கக்கூடிய இடமா மாறும். ஒரே நட்சத்திரம் அங்க இருந்துச்சு, ஆனா அதோடைய பொருள் பல நட்சத்திரங்களை உருவாக்கும். நம்ம இந்த குராப் நெபுலாவுடைய உள்ளமைப்பை இன்னும் மெதுவாக கவனிச்சா அது ஒரே மாதிரியான வேகத்துல பரவுறது இல்லைன்னு நமக்கு தெரியுது. அதுக்குள்ள ஒவ்வொரு ஃபிலமெண்ட்ஸும் ஒவ்வொரு கேஸ் கிளவுட்ஸும் வெவ்வேறு வேகத்துல நகருது. சில பகுதிகள் வினாடிக்கு 1500 கிலோமீட்டர் வேகத்துல விரிவாக்கம் பண்ணுது. சில பகுதிகள் அதோட மெதுவா அதோடைய வேகம் மாறுபடுது. இந்த சூப்பர்னோவா வெடிப்பு ஒரே மாதிரியான சமமா நடக்கலைன்னு இதன் மூலியமா நமக்கு தெரிய வருது. நட்சத்திரத்துடைய உள்ள இருக்கக்கூடிய டென்சிட்டி டிஃபரன்ஸ், ரொட்டேஷன், மேக்னெட்டிக் ஃபீல்ட் எல்லாமே அந்த வெடிப்போட திசையும் வேகத்தையும் கண்டிப்பா மாற்றும். இந்த நெபுலாவுக்குள்ள இருக்கக்கூடிய கேஸ் வெறும் புகை மாதிரி கிடையாது, ஒரு ஃபாக் மாதிரி இல்ல, அது அயனைஸ்டு கேஸ். அதாவது அந்த கேஸ்ல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எலக்ட்ரான்ஸை இழந்த நிலையில இருக்கு. இந்த அயனைசேஷன் நடக்க காரணம் நடுவில் இருக்கக்கூடிய பல்சர் வெளிப்படுத்தக்கூடிய ரொம்ப அதீதமான ரேடியேஷன், எக்ஸ்ரே, காமரே மாதிரியான பல ஹை எனர்ஜி ரேடியேஷன்ஸ் கேஸை தொடர்ந்து தாக்கிக்கிட்டே இருக்கும். இதனாலதான் குராப் நெபுலா ஒரு சாதாரணமான ஒரு எமிஷன் நெபுலா மாதிரி இல்லாம எல்லா வேவ்லெந்தையும் ரொம்ப அழகா வெளிப்படுத்துது. இந்த நெபுலாவுடைய டெம்பரேச்சர் ஒரே மாதிரி இல்லை. சில பகுதிகள் 10,000 கெல்வின் அளவுக்கும் ரொம்ப சூடாகவும், சில எக்ஸ்ரே எமிட்டிங் பகுதிகள் கோடிக்கணக்கான கெல்வின் டெம்பரேச்சருக்கு சமமான எனர்ஜி கண்டிஷன்லயும் இருக்கு. இது நம்ம பூமியில எந்த நேச்சுரல் ப்ராசஸ்லயும் கிடைக்காத அளவு இதோடைய எக்ஸ்ட்ரீம். அதனாலதான் குராப் நெபுலா ஆஸ்ட்ரோபிசிக்ஸ்க்கு ஒரு நேச்சுரல் லெபார்டரி மாதிரி பயன்படுத்தப்படுது. இந்த குராப் நெபுலாவுடைய ஸ்பின் பிஹேவியரை கவனிச்சா அது மெதுவா ஸ்லோ டவுன் ஆகிட்டே இருக்கு. ஒரு வினாடிக்கு 30 முறை சுத்தக்கூடிய பல்சர் ஒவ்வொரு வருஷமும் மிகச்சிறிய அளவுல அதோடைய எனர்ஜியை இழக்குது. இந்த எனர்ஜி தான் நெபுலாவுக்குள்ள இஜெக்ட் ஆகுது. இந்த பல்சர் வைண்ட் நெபுலான்னு சொல்லுவாங்க. இந்த வைண்ட் எலக்ட்ரான்ஸ், பாசிட்ரான்ஸ் மாதிரியான பல பார்ட்டிகல்ஸை அது ஒளியுடைய வேகத்துக்கு கொஞ்சம் தள்ளுது அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். இந்த பார்ட்டிகல்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல சிக்கி சிங்க்ரோட்ரான் ரேடியேஷனை உருவாக்குது. குராப் நெபுலாவுடைய பிரைட்டான க்ளோவுக்கு இது ஒரு முக்கிய காரணம். இந்த சிங்க்ரோட்ரான் ரேடியேஷன்ல குராப் நெபுலாவுடைய ஸ்பெக்ட்ரம் சாதாரணமான தெர்மல் ஸ்பெக்ட்ரம் மாதிரி இல்லாம ரேடியோல இருந்து காமரே வரைக்கும் எல்லா கண்டிஷனையுமே கண்டினியூஸா ஸ்பெக்ட்ரம்ல நமக்கு இது வெளிப்படுத்துது. இது ஆஸ்ட்ரோபிசிக்ஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு க்ளூ. ஏன்னா இது பார்ட்டிக்கல் ஆக்சலரேஷன் எப்படி நடக்குது, காஸ்மிக் ரேஸ் எங்க இருந்து வருது, அந்த ரேஸ்க்கு எனர்ஜி எப்படி கிடைக்குதுங்கிற பல நமக்கு புரியாத புதிரை புரிய வைக்குது. குராப் நெபுலாவை நம்ம காஸ்மிக் ரேஸ் சோர்ஸாகவும் கன்சிடர் பண்ணலாம். நம்ம பூமியில தொடர்ந்து வந்து சேர்ற ஹை எனர்ஜி பார்ட்டிகல்ல ஒரு பகுதி இப்படிப்பட்ட சூப்பர்னோவா ரெமினன்ஸ்ல இருந்து வந்திருக்கலாம். அதாவது குராப் நெபுலா வெறும் ஒரு அழகான பொருள் மட்டும் இல்ல, அது நம்ம பூமியுடைய ரேடியேஷன் என்விரான்மெண்ட்டுக்கு மறைமுகமா ஒத்து போகக்கூடிய ஒரு பொருள். இந்த நெபுலாவுடைய மேஸை நம்ம கணக்கு பண்ணா சுமார் 4-5 சூரியனுடைய மேஸ் அளவுக்கு அதோடைய மெட்டீரியல் ரொம்ப அழகா இருக்கலாம். அதுல ஒரு பகுதி கேஸாகவும் சில பகுதி டஸ்டாகவும் இருக்கு. இந்த டஸ்ட் கிரெயின்ஸ் ஃபியூச்சர்ல ஒரு பிளானட்டரி சிஸ்டமை உருவாக்கலாம். அது ஒரு முக்கியமான ஒரு பில்டிங் பிளாக்ஸா இருக்கு. இப்படிப்பட்ட சூப்பர்னோவா டஸ்ட் தான் ஆரம்ப விதையா இருந்திருக்கலாம் நம்ம சூரிய குடும்பத்துக்கு. குராப் நெபுலாவுடைய எக்ஸ்பான்ஷன், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ப்ராசஸை நம்ம கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி பார்த்தோம்னா எல்லா பொருட்களும் ஒரே இடத்துல வந்து சேரும். அந்த காலம் கிட்டத்தட்ட கிபி 1054க்கு சரியா மேட்ச் ஆகுது. இது ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ்க்கும் மாடர்ன் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ்க்கும் ஒரு ரேரான அக்ரிமெண்ட். மனிதர்கள் பார்த்து எழுதின ஒரு அப்சர்வேஷன் மாடர்ன் டெலிஸ்கோப்ல வரக்கூடிய டேட்டாவும் ஒரே உண்மையை சொல்லுது. இந்த நெபுலாவை நம்ம வெறும் கண்ணால பார்க்க முடியாது, அதுக்கு டெலிஸ்கோப் தேவை. ஆனா அந்த சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் ஆன போது அந்த காலத்துல பகல் நேரத்துல கூட அதோடைய பிரைட்னஸ் வெள்ளி கிரகத்தை விட ரொம்ப அதிகமா வெளிச்சமா இருந்திருக்கலாம். அந்த அளவுக்கு எனர்ஜி ரிலீஸ் நடந்திருக்கு. ஒரே நொடியில அந்த நட்சத்திரம் சூரியன் முழு வாழ்க்கைய வெளியிடக்கூடிய எனர்ஜியை வெளியிட்டு இருக்கு. குராப் நெபுலாவை ஃபியூச்சர்ல பார்ப்போமானா அது மெதுவா டிஃப்யூஸ் ஆகி பேக்ரவுண்ட்ல கேலக்ஸி லைட்ல கலந்துரும். இன்னும் சில 10,000 வருஷத்துல அது இப்ப மாதிரி தெளிவா இல்லாம அதோட பார்ட்டிகல்ஸ், எலமெண்ட்ஸ், அதோடைய மேக்னெட்டிக் இம்ப்ரிண்ட் இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ்ல ரொம்ப நீண்ட காலமா இருக்கும். அந்த இம்ப்ரிண்ட்ல தான் அடுத்த தலைமுறை நட்சத்திரங்களும் உருவாகும். இது ஒரு முக்கியமான விஷயம். குராப் நெபுலா ஒரு எக்ஸெப்ஷன் கிடையாது. இது ஒரு எக்ஸாம்பிள். நம்ம கேலக்சியில் இந்த மாதிரியான ஆயிரக்கணக்கான சூப்பர்னோவா ரெமினன்ஸ் இருக்கு. ஆனால் குராப் நெபுலா ரொம்ப ஸ்பெஷலாக தெரியறதுக்கான காரணம் அதோடைய வயது. அதனாலதான் அதோடைய ஸ்ட்ரக்சர், அதோடைய எனர்ஜி ஃப்ளோ, பல்சர் இன்ட்ராக்ஷன், இது எல்லாமே நமக்கு தெளிவாக படிக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கு. இப்போ நான் இந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்பேஸ் எலமெண்ட்டோடைய வெளிப்பாடை நம்ம ரிவர்ஸ் பண்ணி அது கடந்த கிபி 1054 வெடிச்ச ஒரு நட்சத்திரத்துடைய வெளிப்பாடு நம்ம தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அதை நம்ம மாடலாக கிரியேட் பண்ணிட்டோம். ஒரு சிமுலேஷனை நம்ம உருவாக்கிட்டோம். ஏன்னா இந்த யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய பல மொழிகளை புரிஞ்சிக்கக்கூடிய வகையில இப்போதைக்கு இந்த கேலக்சியில இருக்கக்கூடிய ஒரே ஜீவராசி மனிதர்கள் தான். வானம் சொல்றதை நம்ம கேட்கறதுக்கு ட்ரை பண்ணா போதும்.
அது என்ன சொல்லுதுன்றத நமக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிய ஆரம்பிக்கும். இதே மாதிரி இன்னொரு வினோதமான ஒரு ஸ்பேஸ் எலமெண்ட்டை நம்ம அடுத்த வீடியோல எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பாய்.